அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஒரு ஃபுட் டெலிவரி, ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி பண்ணுற இளைஞர் கீழே அவர் பொருளை வச்சுட்டு கையில் வச்சுட்டு பணம் கேட்குறாரு போலக்கு. இந்த சம்மந்தப்பட்ட லேடி பயங்கரமாக அவர் கடுமையாக திட்டுது. கடுமையாக அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், அதாவது தகாத வார்த்தைகள், எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளை அவங்க திட்டுறாங்க. பயங்கரமாக அந்த ஃபுட் டெலிவரி பேர்சன் மேலே பயங்கரமாக கடுமையாக பேசுகிறாங்க. இதை கூட இருந்த அந்த புருஷனை கூட நின்றுட்டு இருக்கான். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த நமது தமிழ் சமூகம் இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் வழியில் நடக்கின்ற குடும்பங்கள், அதாவது இன்றைக்கி பெரும்பாலான குடும்பத்தில் மீனாட்சி ராஜ்யம் தான் வந்துருச்சு, சிதம்பரம் ராஜ்யம் கிடையாது. அதாவது பெண்களை எல்லோரும் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது 99% இன்றைக்கி ஒரு ஃபார்முலாலேயே வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க இன்றைக்கி இருக்கிற லேடிஸ் அதையும் மீறி போகிறாங்க. அதையும் மீறி, அதாவது ஜென்ஸை மீறி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட, எப்படி போகிறாங்க, எந்த மாதிரி போகிறாங்கன்னா, ட்ரெஸ்லையோ நடை உடை பாவனையிலையோ இல்லை, பேசுகிறதில்ல, பச்சையாக பேசுகிறதில்ல. அவங்க இந்த லேடிஸ் அந்த வரம்பு மீறி போகிறாங்க. அவங்கள யாரும் கை வைக்க மாட்டாங்க, அவங்கள யாரும் பேச முடியாது. அவங்க சொல்கிறதான் நியாயம், அவங்க சொல்கிறதான் போலீஸ் கேஸில் கட்டாயமாக வாக்குமூலம் எடுபடும் அப்படிங்கிற ஒரு நினப்பில், ஒரு மிதப்பில் அவங்க இந்த தப்புலாம் எல்லா லேடிஸையும் சொல்லலை, ஒரு சில லேடிஸ் இந்த நினப்பில் மிதப்பில் நின்று செய்கிறாங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. பெண்கள் எல்லோருக்கும் முன்னோடிகள்ங்க. அவங்க நாட்டுக்கு சுதந்திரப்பட்டதுலேருந்து, நாட்டுக்காக பாடுபட்டதுலேருந்து, நாட்டுக்காக உயிர் நீத்ததுலேருந்து நிறைய மகளிர்கள் இந்த தேசத்தோட மிகப்பெரிய சின்னமாக இருக்காங்க. இந்திரா காந்தி அவர்கள்லேருந்து தொடங்கி இன்றைக்கி இந்திரா நோய் வரைக்கும் இருக்குது. அவங்களையெல்லாம் பார்த்து படித்து நிறைய விஷயங்களையும் கற்றுக்கொள்ளுங்கள் பெண்களே, அவ்வளோதான் சொல்லுவேன். ரொம்ப கேடு கட்டத்தனமாக இருக்குது. அதாவது நான் இருக்கிற எல்லா பெண்களையும் சொல்லலைங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. இருக்கிற எல்லா பெண்களையும் சொல்லலை. இந்த மாதிரி மானங்கட்டத்தனமாக, கேடு கட்டத்தனமாக ஒரு பெண்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக, அந்த இலக்கணத்தை மீறீங்க பார்த்தீங்களா, அந்த பெண்களை மட்டும்தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். வேறு யாரையும் கிடையாது. பெண்களை என்னை பெற்றதும் தாய், என் கூட இருந்தது எல்லாம் சகோதரிகள் எல்லாருமே பெண்கள் தான். என்னுடைய மனைவியும் பெண்கள், எனக்கு பிறந்த பெண்ணும் ஒரு பெண்ணு தான், மகள் தான். சரிங்களா? அதனால் பெண்களை நான் எந்த விதத்துலையும் கேவலமாகவோ கௌரவ குறைச்சலாகவோ நான் என்றைக்குமே நான் சிந்திக்கவும் மாட்டேன். அந்த மாதிரி பேசணும் கிடையாது. பெண்களின் முன்னேற்றத்துக்காக தான் நான் பாடுபட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி தரங்கட்ட பெண்களுக்காக அல்ல. ஒரு தாயை தாய் சொல்லை ஒரு திட்டுறதை எவ்வளோ கேடுகட்ட விபச்சாரத்தனம் சொல்லுங்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த அந்த சின்ன பையன் இளைஞன் அவன் பாவம், அவன் சத்தியமாக அந்த மாதிரி பேசணுன்னே கிடையாது. அவன் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அவன் வாயில் ஒரு வார்த்தை கூட வரல. அவன் அந்த அந்த லேடி அந்த இரும்பு கம்பி எடுத்து கீழே போட்டு கீழே அடித்ததுனால தான் அதுக்கு அவ்வளோ அகங்காரத்தோட, அவ்வளோ பொறுக்கித்தனமாக நடந்துக்கிட்டதுனால தான் அவன் பேச வேண்டியதாக போச்சு. இந்த மாதிரி பொம்பளைங்க கேடுகட்ட பொம்பளைங்க இந்த சமூகத்திலேருந்து கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கடுமையாக தண்டிக்கணும். லக்ஷ்மி மணலி அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை வாயிலேருந்து வார்த்தையாக வருது. இதை உடனடியாக காவல்துறை கவனம் எடுத்து கடுமையாக அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணி கடுமையாக தண்டனைக்குள்ளாக வேண்டும் நீதிமன்றத்தின் மூலமாக அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஒருவேளை அந்த பையன் மடியறே மேலே போயிருந்ததுன்னா விபரீதமே வேற, அந்த பொம்பளை வேறு மாதிரி பிளேட்டை மாற்றிருக்கும். எவ்வளோ கேடு கட்டத்தனமாக நடந்துக்கிறீங்க. இல்லைங்க, ஆம்பளைங்கன்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ இலக்கரமா? ரொம்ப தப்புங்க, ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிறீங்க. அப்புறம் இதனால் அவன் என்ன பண்ணாலும் அப்புறம் அவன் அது நியாயமானதானே ஆயிரும் சொல்லுங்கள். இதே மாதிரி தான் ஒரு பெங்களூரில் இருக்கிற ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிற லேடி இதே மாதிரி தான் அந்த தப்பிதமாக வீடியோ போட்டு அதுக்கப்புறம் அது உண்மை தெரிஞ்சு அசிங்கமாகி அவன் மேலே 3 கேஸ் போட்டு அசிங்கமாயிடுச்சு. காமராஜ் அப்படிங்கிற ஃபுட் டெலிவரி மேன் மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல நடவடிக்கையாக பொதுமக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி கேவலங்கள்லாம் நடந்துக்காமல் பெண்கள் நியாயமான முறையில், கண்ணியம் மிக்க முறையில் எப்படி ஆம்பளைங்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி லிமிட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய மரியாதைக்கு என்னைக்கும் இழுக்கு வராது. இல்லைனா இந்த சமூகம் பார்க்குற பார்வை வேறு மாதிரி ஆயிரும். அவங்க திருமணம்னா நீங்கள் தாங்கவே மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் மேலே இருக்கிற தப்பை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேலே குறை சொல்லாதீங்க. தப்பாக இருக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணாதீங்க, அழுகாதீங்க, சீன் போடாதீங்க. அசிங்கமாக இருவீங்க, மாட்டிப்பீங்க, செம்ம மாட்டிடுவீங்க. ஜாக்கிரதை. அவ்வளோதான் சொல்ல முடியும். மீண்டும் சந்திப்போம்.